வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி செய்யலாம். ஒரு குக்கரை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏலக்காய் 4 போட்டுக்கலாம். நட்சத்திர சோம்பு 2 போட்டுக்கலாம். பட்டை சின்ன துண்டாக 4 துண்டு போட்டுக்கலாம். கிராம்பு 3 போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டை தட்டி போடணும். நல்லா சிவக்க வதங்கட்டும். கலந்து விடலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா செவந்துருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் 15 கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா சமையல்லையுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட்டோமா சூப்பர் டேஸ்டியில் இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா 2 வெங்காயம் போட்டால் கூட போதும், ருசியாக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கலந்து விடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் ரோஸ் கலரில் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பிழிஞ்ச மாதிரி இதில் போட்டுடலாம். நம்ம கையாலேயே எடுத்து நல்லா பிழிஞ்சு போடணும். டேஸ்டியை கொடுக்கும். தக்காளி எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். வெங்காயத்தில் உப்பு இருக்கிறதுனால சீக்கிரம் தக்காளியை வதங்கிடும். வெங்காயமும் தக்காளியை கலந்து வதங்கணும். நல்லா கிளறி விடலாம். அவசரமாக பிரியாணி செய்யணுன்னா இந்த ஈஸியான பிரியாணியை செய்யலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லியெல்லாம் போட வேண்டியதில்லை. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கும். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் வதக்கி விடலாம். அந்த எண்ணெயில் வதங்குறப்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சிக்கன் பிரியாணியை ரொம்பவும் ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா சுடலை வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணுமா போதும். நல்லா கலந்து விடலாம். சிக்கன் சுருண்டு வரணும். மசாலாங்கள் கூட நல்லா கலந்து வரணும். கிளறி விடலாம். சீக்கிரமாக சுருண்டு வந்துடும். நல்லா மசாலாங்களோட கலந்து சுருண்டு வந்துருச்சு. மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா அவ்வளவுதான் இந்த பிரியாணிக்கு தேவை. இன்னும் கொஞ்சம் கலக்கி விடலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டோம், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். சரியான தேவையான அளவு உப்பு கவனமாக போட்டுக்கலாம். கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு 3 விசிலுக்கு விடலாம். நான் உப்பு போட்டேன், வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். எடுத்து பார்ப்போம். ஆஹா, சூப்பராக வந்திருக்குது. செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் பிரியாணியோட கொஞ்சமாக தயிர் ஊற்றி சாப்பிட்றப்ப ஆஹான்னு இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக சுலபமாக சிக்கன் பிரியாணி செய்யலாம். பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த சிக்கன் பிரியாணி செய்வோம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.